உங்களுக்கு மேஷ லக்னத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், நம்ம நவகிரகங்களில் செவ்வாய் இருக்கார் இல்லைங்களாங்க, அவர் தான் லக்னாதிபதிங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மேச லக்னக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அதே லக்னாதிபதியே இந்த லக்னத்தின் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8 ஆவர். அப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு செவ்வாயின் தசை வருகிறது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். செவ்வாய் யாருங்க? 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ செவ்வாயின் தசை மேச லக்னக்காரங்களுக்கு வருது அப்படின்னா லக்னாதிபதியின் தசை மட்டும் கிடையாது, அது அஷ்டமாதிபதியின் தசையும் கூட. அப்போ 7 வருடம் கொண்ட அந்த செவ்வாய் தசையில் 3.5 ஆண்டு காலம், அதாவது ஒரு பாதி அவர் லக்னாதிபதியாகவும் மறுபாதி அவர் அஷ்டமாதிபதியாகவும் செயல்படுவார். அப்போ செவ்வாய் தசையில் முதல் 3.5 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கடைசி 3.5 வருஷத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா அவர் அட்டமாதிபத்தியத்தை எடுத்து செய்வார். இல்லைங்க, முதல் 3.5 வருஷம் ஒரு சிலருக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கடுமையான பின்னடைவுகளை தந்திருப்பார். கடைசி 3.5 வருஷத்தில் ஓரளவுக்கு நல்ல மேன்மைகளை தருவார். அப்போது செவ்வாய் தசை அப்படின்னு வருகின்ற பொழுதுங்க, மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அது முழுமையான நன்மைக்கான தசை இல்லை. எங்கு அமர்ந்தாலும் அது முழுமையான நன்மைக்கான தசை இல்லை. ஒரு பாதி நன்மையையும் மறுபாதி தீமையையும் வழங்கும். மற்றபடி அவர் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார், யாரின் சாரம் பெறுகிறார், யாரோடு இணைகிறார், இதையெல்லாம் பொறுத்து தான் மீதம். அது தனியாக செவ்வாய் தசை 12 லக்னத்துக்கு ஒவ்வொரு தசைகளை பற்றி போடும்போது உங்களுக்கு கிளியராக வந்துடும். இப்போதைக்கு மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தசை ஒரு பாதி நன்மையையும் மறுபாதி 3.5 ஆண்டு காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையும் அப்படிங்கிற தகவலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிடுங்க. இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துலேங்க கன்னி ராசியிலையோ அல்லது விருச்சக ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ அமருகின்ற பொழுது, சில நேரங்களில் கடக ராசியில் நீசம் பெறுகின்ற பொழுதும் கூட சரிங்களா, கொஞ்சம் கடுமையான பின்னடைவுகளை தருகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அது நம்ம விரிவாக செவ்வாய் தசையில் பார்ப்போம். ஆனால் செவ்வாய் தசையின் ஒரு பகுதி நன்மை, இன்னொரு பகுதி தீமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க.